சர்வம் சிவமயம். எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிளாக ஒரு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் கார சட்னி தாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷுங்க. யாருமே நீங்கள் சுண்டக்காய் வச்சு தான் இந்த சட்னி செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களாக சுண்டக்காய் போட்டு தான் இந்த சட்னி அரைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதனையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த சட்னிக்காக இன்னொரு இட்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காயை எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா நீட்டாக தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி காமிக்கிறது ஒரு 4 பேருக்கான குவான்டிட்டி அளவை காமிக்கிறேன். நான் இப்போ சுண்டைக்காயை இடிக்கல்ல போட்டு 1-2 இடித்து வச்சுக்கிறேங்க. முழுசாக போட்டு கூட வதக்கலாம். பட் நம்ம இப்படி நசுக்கி கொஞ்சம் வதக்கும் போது நமக்கு கொஞ்சம் குயிக்காக வேலையாகும். பாருங்கள், சுண்டைக்காயை இடித்து தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேற்கொண்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. புளி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 2 பச்சை மிளகாயும் வரமிளகாய் 2மே சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டுங்க, உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. வானலி வச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு 1-1 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா செவந்ததும் இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 ஒரு வதங்கினோடனே நாம் நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காயும் நம்ம தக்காளி வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கிடுங்க. பச்சை ஸ்மெல் வரும். நல்லா எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சுண்டைக்காய் வேகிறதுக்கும் டைம் எடுக்காது. ஸோ தக்காளி வெங்காயத்தோடவே நல்லா வதங்கிடும். நாம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த விதமான கசப்பும் இருக்காது. நல்லா உப்பு சேர்த்து எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கிடுச்சுங்க. புளியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பரான எம்மியான நம்மளோட சுண்டைக்காய் கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் இந்த சுண்டைக்காவை குழம்புலையோ இல்லை கார குழம்புலையோ சேர்க்கும்போது அது எடுத்து வச்சு சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி அரைச்சி கொடுங்க. இப்போ 4 இட்லி சாப்பிட்றோன்னா அந்த 4 இட்லிக்கும் தேவையான சட்னி நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது இது நிறைய குவான்டிட்டியில் நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவி பறக்க மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இட்லியோட நான் இன்றைக்கி செஞ்ச சுண்டைக்காய் கார சட்னியை சர்வ் பண்ணியிருக்கேங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவைனா சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களெல்லாம் கூட வெளியேறுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சிம்பிளாக ஒரு சமையல். தேங்க்யூ.